ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ண போறேன். அத வந்து கொஞ்சம் பாருங்க. அதுக்கு One line, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, please. He might be very emotional, sir, but that one line he said is objectionable, and I will seek your indulgence to remove it. He said, தமிழ்நாட்டுல கார் வை பார்க்கறேன். You enter Tamil Nadu, I'll see you. No good, no good. இல்ல, தப்பு சொல்லக்கூடாது. நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்க இல்லையா? இப்ப என்னன்னா, ராஜ்யசபால வந்துட்டு பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வைகோ எம்பி அவர்களுக்கும் வந்து பயங்கரமான வாக்குவாதங்கள் நடக்குது. அப்படி வந்து அந்த வாக்குவாதம் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வைகோ அவர்கள் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு பக்கம் காலை வைப்பீங்கல்ல, அப்ப இருக்கு தமிழ்நாட்டுல காலை வைங்க, அப்ப இருக்கு. நான் வந்து ரொம்ப டீசெண்டா பேசுறேன், அவர் வந்து கொஞ்சம் ஒருமையிலேதான் பேசுறாரு, சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒரு சோசியல் மீடியால பேசுறப்ப வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சாதாரண யூடியூபர், எனக்கே தெரியுது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாம் போறீங்க, உங்களுக்கே அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியலப்பா எனக்கும். இப்போ இந்த மாதிரி அவர் வந்து சொன்னதுல ஆக்ரோஷமான நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்க, அவர் பாருங்க எப்படி சொல்றாங்க, நிறுத்துங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஸ்பீக்கர் கிட்ட சொல்றாரு, என்னை வந்துட்டு தமிழ்நாட்டு பக்கம் காலை எடுத்து வெளியே பார்க்கலாம் அப்படி இப்படிலாம் என்னை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டு அவங்க கொந்தளிச்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். யாருக்கா இருந்தாலும் இது கொந்தளிக்கிற மாதிரி தானே இருக்கும். இப்ப வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னு எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா? அப்ப வந்து நீ பாருங்க, இப்பவே நான் சொல்லிடுறேன், ஒரு டிஸ்க்ளைமர் கூட கொடுத்துறேன். இப்ப சொல்ல போற எல்லாமே கமெண்ட்ஸ்ல இருந்ததுதான், என்னுடைய ஓனான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் வந்து அதுல கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, எம்பியா போறீங்க, நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் வைக்கிறீங்க, யூபிஎஸ்சிக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் வைக்கிறீங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கூட ப்ரிப்பரேஷன் வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் வைக்கிறீங்கல்ல, முதல்ல எம்பியா போறீங்க இல்லையா, முதல்ல நீங்க பேசுறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போங்க. அப்படியே இல்லைன்னா கூட தயவு செஞ்சு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு இதுக்காக எம்பிங்களுக்கு எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்ங்கிறத ட்ரைனிங் சொல்லி தர ஏதாச்சும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தா இல்லைன்னா கூட தயவு செஞ்சு ஆரம்பிங்க, இவங்களை எல்லாம் எப்படி பேச வைக்கணும் போயிட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் அட்லீஸ்ட் வந்து அவங்களோட இன்புட்ஸ் வந்து 80 to 90% கொடுக்குறாங்க. அது தப்போ கரெக்டோ அதை வந்து மத்தவங்க வந்து டேக்கிள் பண்ற மாதிரி பேசிடுறாங்க, அதாவது டீசெண்டா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இவங்க வந்துட்டு என்னடானா எப்ப பார்த்தாலும் ரவுடிசமா பேசுற மாதிரியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, சரியா? அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பண்ணியா இருந்தது. எப்படின்னா இப்ப வந்து நீங்க அவங்கள வந்துட்டு தமிழ்நாடு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா, அப்ப வந்து நீங்க கூட தான் வந்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு தொகுதிக்கு வரீங்க, எப்ப 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரீங்க. அப்போ மக்கள் எல்லாம் வந்து உங்களை பார்த்து ஓட்டு வாங்க வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட தான் வந்துட்டு உங்களை வந்து இந்த மாதிரியான ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. மக்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்றாங்க, அத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், சரியா? நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களை வந்து ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் இது பண்ண சொன்னா அங்க போய் ஒருத்தங்களை த்ரெட்டன் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அப்ப நீங்க தமிழ்நாட்டு பக்கம் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்க, அப்ப உங்களுக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரியே கமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லுங்க, மக்கள் சொல்றாங்க, சரியா? இப்ப இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது எவ்வளவு பெரிய பொசிஷன், சரியா? இப்ப எங்களை மாதிரியா அந்த மாதிரி வந்துட்டு இப்ப வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க, எங்களுடைய பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி தான் வந்துட்டு எல்லாருமே இல்லையா, அரசியல் தலைவர்கள். இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எங்க மக்களால போய் ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயத்த எங்களுடைய சார்பில் வந்துட்டு போய் சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்ப அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், சரியா? நீங்க சொல்ல போறது வந்து நல்லதோ கெட்டதோ வாட் எவர் நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க எங்களுடைய விஷயங்களை தான். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஆப்போனண்டா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நீங்க இப்படி த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுவீங்க என்ன? இதெல்லாம் என்ன, உங்க ஊர்ல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் யாராச்சும் உங்களை ஜஸ்ட் வந்து வீடியோ போட்டு பேசிட்டாவே புடிச்சு உள்ள வச்சிடுறீங்க. நீங்க போயிட்டு ஆளும் கட்சி இப்ப வந்து எல்லாரும் கொந்தளிச்சுக்காதீங்க, நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து நியாயமா ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் நீங்க போயிட்டு அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணலாம். அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய உமன், அவங்களையே அத்தனை பேர் முன்னாடி நீங்க த்ரெட்டன் பண்றீங்க. அப்ப சாதாரண பெண்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்றதே தெரியல. எனிவே, தேங்க்யூ ஆல், பாய்.